ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்சுன்ற சேனலுக்கு வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி செஸ் கேம் வந்து எப்படி விளையாடணுன்றத எங்கள் தாத்தாவுக்கு வந்து செஸ் கேம் எப்படி விளையாடணுன்னு வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அவர் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எப்படி விளையாடணுன்னு பழகுறவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் தான் எங்களோட தாத்தா. ஹாய் சொல்லுங்கள் சாச்சா. ஹாய் ஹாய் சொல்லுங்கள். ஹாய். வாங்க. நான் அச்சாச்சான்னு தான் கூப்பிடுவேன் வர. சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அச்சாச்சா இப்போ நாங்கள் யானை, குதிரை, மந்திரி இதெல்லாம் இருக்குது. அச்சாச்சா சிப்பாயி இது வந்து நம்மளுக்கு சிப்பாயி. இங்கே வந்து நம்மளுக்கு யானை இருக்குது. இது யானை. இது நம்மளுக்கு குதிரை இங்கே வச்சுருக்கோம். குதிரை மாதிரி இருக்கா குதிரை. இது மந்திரி. இது ராணி. இவர் ராஜா. அதே தான். இங்கே இன்னொன்று மந்திரி இருக்குது, இன்னொன்று குதிரை இருக்குது, இன்னொன்று யானை இருக்கு சாச்சா. ஓகேவா? அதே மாதிரியே இங்கே நம்மளுக்கு பிளாக் இருக்குல்ல, கருப்புலையும் இருக்கும். கருப்பில் என்ன இருக்கும்? இங்கேயும் வந்து சிப்பாயி இருக்கும், இங்கேயும் வந்து நம்மளுக்கு இது இருக்கும். இங்கே எது சாச்சா யானை? இங்கே எது யானை? இந்த இதில் அதே தான் சாச்சா. சூப்பர், வெரி குட் சாச்சா, சூப்பர். அதான் நம்மளுக்கு இங்கே வந்து யானை. எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயசு 85 மேலே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் வந்து அவர் வந்து ஒரு க்யூரியாசிட்டியோடு தான் இருக்கார், ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கணுன்ட்டு. ஸோ வாங்க, அவருக்கு வந்து மூமெண்ட்ஸை எப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம போர் அடிக்கல எங்கள் தாத்தா கூட வந்து ப்ளே பண்ணலாம். ஓகே அச்சாச்சா, இது வந்து சிப்பாயி. இது வந்து 2 ஸ்டெப்பு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் சிப்பாயை ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து இது ஒன்று, இங்கே ஒன்று, இப்படி வச்சுக்கலாம் 2 ஸ்டெப்பு. மொதல் தடவை எல்லா சிப்பாயையும் 2 ஸ்டெப்பு வச்சுக்கலாம். இல்லை எனக்கு 2 ஸ்டெப்பு பிடிக்கல, ஒரு ஸ்டெப்பு போதும்னாலும் ஒரு ஸ்டெப்பு இப்படி வச்சுக்கலாம் சாச்சா. ஒரு ஸ்டெப்பு என்ன வச்சுக்கலாம். ஆனால் 2 ஸ்டெப்பு முடிஞ்ச ஏற்பாடு. அடுத்து போகணும்னா ஒரே ஒரு ஸ்டெப்பாக தான் போக முடியும். இதே இங்கே ஒரு சிப்பாயி இருக்குன்னா இது வந்து அடிக்க முடியாது. ஆனால் இங்கே சிப்பாயி இருக்குன்னா நம்ம கிராஸாக இதை வச்சு இதை அடிக்கலாம். சிப்பாயி வந்து கிராஸாக இருந்தால் தான் அடிக்கும். புரியுதுல்ல சாச்சா? புரியுது, ரைட்டு. இப்போ சிப்பாயி வந்து எப்படி போகணும்னு வந்து தெரிஞ்சாச்சு. இப்போ எதுவுமே இங்கே இல்லைன்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே எதுவுமே இல்லை, நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இங்கே எதுவுமே இல்லை, ராஜா மட்டும் இருக்கார். இங்கே நம்ம சிப்பாயி இங்கே இருக்குது, கருப்பு. இந்த கருப்பு வந்து இங்கே எப்படியே 2 நம்ம மூவ் பண்ணி கடைசி இங்கே கொண்டு போயிட்டோம்னா நம்ம ராணி வேணும்னா ராணியாக வந்து எடுத்துக்கலாம். புரியுதா சாச்சா? ராணியாக மாறிடும் சிப்பாயி. இது ரூல்ஸு. இப்போ ஒரு ராணி வந்து எந்த மாதிரி வந்து மூவ் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன். இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்சது எது? ராஜாவா, சிப்பாயா, யானையா? எது உங்களுக்கு பிடிக்கும்? எது நல்லா இருக்கிறதுலையே? ஏதாவது ராஜா நல்லா இருக்கு. சரி, ராஜாவை எடுத்துக்குவோம். இப்போ இங்கே ராஜா இருக்கார். ராஜா எப்படி மூவ் பண்ணுவாருன்னு நான் வந்து சொல்கிறேன். ராஜா எப்படி மூவ் பண்ணுவார்னா ஒரு ஸ்டெப்பு தான். இங்கிட்ட ஒரு ஸ்டெப்பு, இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டெப்பு, இல்லாட்டி இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்டெப்பு. இவரை சுற்றி எந்த டைரக்ஷன்லனாலும் ஒரு ஸ்டெப்பு வந்து அவர் மூவ் பண்ணிக்குவார். அதான் ராஜா. சரிங்களா சாச்சா? ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணிக்குவார். சரி, இது ராஜாவோட ஸ்டெப்பு. ஆனால் ஒரு ராஜா இப்படி இருந்தால் இந்த ராஜாவால் இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே வந்தால் இவர் வந்து அடிச்சிருவாரா, அதனால் அங்கே வர முடியாது. சரி, இப்போ நம்ம வேறு எது உங்களுக்கு பிடிக்கும் இதில்? ராஜாவை தவிர ஏதாவது எதுனாலும் சொல்லுங்கள். சிப்பாயி இப்போ பார்த்துட்டோம், அதனால் சிப்பாயை தவிர வேறு. மந்திரி. அதை மந்திரி இங்கே வச்சுருங்க சாச்சா. ஓகே.
இப்போ இந்த மந்திரி வந்து இப்போ எப்படி வந்து மூவ் பண்ணுன்றதை வந்து பார்ப்போம். இந்த மந்திரி இப்போ கருப்பில் இருக்குது இருந்தால் எல்லா கருப்புக்கும் போகும். இங்கே இருந்துச்சுன்னா இதால் இங்கே வர முடியும், இங்கே போக முடியும், இங்கே போக முடியும். இந்த கருப்புனா கருப்புலையே போகும், இப்படி 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 எங்கிட்டனாலும் போகும் கருப்பில் இருந்துச்சுன்னா. அதே இது மந்திரி, இந்த வெள்ளை மந்திரின்னு வைங்க, இந்த வெள்ளையில் இருக்கு, இது எப்படி போகும்? இது வந்து வெள்ளையிலையே போகும். வெள்ளையில் இருந்துச்சுன்னா வெள்ளையிலையே போகும். இங்கிட்டுனா இங்கிட்டு, இங்கிட்டுனா இங்கிட்டு, இங்கேனா இங்கே, இந்த மாதிரி போய்க்கிறோம். வெள்ளையில் இருந்தால் வெள்ளையிலே வந்து போய்க்கிறோம் மந்திரி. புரியுதா சாச்சா? புரியுது. இப்போ இதையும் பார்த்தாச்சு. இந்த ராணி இருக்குல்ல, இந்த ராணி அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த யானையை பார்த்துக்கோ. யானை எப்படி போகும்னா ஸ்ட்ரைட்டாக இங்கிட்டு போகும், இங்கிட்டுனா இங்கிட்டு போகும். ஆனால் நேராக மட்டும்தான் அதால் போக முடியும். இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். நேராக மட்டும் போனால் அது வந்து யானை. சரிங்களா சாச்சா? ஓகே, இது யானையோடது பார்த்தாச்சு. இப்போ வந்து குதிரையோடதை பார்க்க போகிறோம். இப்போ இங்கே குதிரை இங்கே இருக்குது. குதிரை வந்து எல் மாதிரி வரும் சாச்சா, எல் ஷேப்பில். இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே இருந்து இப்படி வரும், இந்த மாதிரி எல் ஷேப்பில் வந்து வரும். இப்போ இங்கே இருக்குன்னா இது வந்து இப்படி போட்டால் ஒரு எள்ளு வருதா, எள்ளு. இங்கே இருந்து இப்படி வரும் எல் ஷேப்பு. இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்து இப்படி வரும் எல் ஷேப்பு. இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்து எல் ஷேப்பில் வரும். இப்போ இங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்து எல் ஷேப்பு. இந்த மாதிரி குதிரை வந்து எல் ஷேப்பில் வந்து மூவ் ஆகிக்கிறோம் சாச்சா. இது புரியுதுல உங்களுக்கு? குதிரை எல் ஷேப்பில் மூவ் ஆகிக்கிறோம். ரைட்டு. இப்போ இந்த ராணியை பார்க்க போகிறோம். ராணி இது எப்படி மூவ் ஆகும்னா, இது வந்து மந்திரி மாதிரியும் மூவ் ஆகிக்கிறோம். கருப்பில் இருந்தால் வெள்ளையில் இருந்தால் வெள்ளையிலையும் போய்க்கிறோம். ஸ்ட்ரைட்டாகவும் போகும். இப்போ கருப்பில் இருந்தால் கருப்புலையும் போய்க்கிறோம், வெள்ளையில் இருந்தால் வெள்ளையிலையும் போய்க்கிறோம், நேராகவும் போய்க்கிறோம், எல்லா சைடும் போயிடும் இந்த ராணி. இதுதான் ராணியோட ஸ்டெப்பு. சரிதா சாச்சா? இப்படி தான் வந்து ஒரு இதோட ப்ரொசீஜர் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். அதாவது எல்லாம் வரிசையாக அடுக்கி வைங்க. நானே அடிக்கிறேன். எப்படி வச்சாலும் எனக்கு சொல்ல முடியாதுப்பா. பரவாயில்ல சாச்சா, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, அதே பெரிய விஷயம். பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து அச்சாச்சா ஒரு சிப்பாயை நகட்டுங்க. ஏதாவது ஒரு சிப்பாயை நீங்கள் நகட்டி விடுங்க. சிப்பாய். அதான் சாச்சா, நகட்டுங்க, சும்மா நகட்டு. இங்கே சூப்பர். 2 ஸ்டெப்பு நகலும்ல. 2 ஸ்டெப்பு இப்போ சிப்பாயை நட்டிருக்கீங்க. இப்போ நானும் வந்து சிப்பாயை 2 ஸ்டெப்பு நட்டிருக்கேன். இப்போ இந்த குதிரையை இங்கே வைங்க எல் ஷேப்பில். சூப்பர் ஆச்சாச்சா. குதிரை எங்கே வச்சாச்சா? இப்போ நான் இந்த குதிரை இப்போ நான் இதை வந்து அடிச்சிடும், அதனால் நான் இதை எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். இது ஓகே தானே சாச்சா? இப்போ வந்து நீங்கள் இப்போ வேறு ஏதாவது மூவ் பண்ணுங்க. இல்லை, இப்போ நீங்கள் அந்த மந்திரியை இங்கே வைங்க. மந்திரி ஒயிட்டில் இருக்கா, இங்கே வச்சுருங்க. சூப்பர் சாச்சா, சூப்பர். நல்ல மூவ் வச்சுருக்கீங்க. இப்போ நான் இதை வந்து இங்கே நகட்டிக்கிறேன். சரிங்களா சாச்சா? இப்போ நீங்கள் இந்த குதிரையை இந்த சிப்பாயை இங்கே நகட்டிடுங்க சாச்சா. இந்த சிப்பாயை இங்கே நகட்டிடுங்க. சூப்பர். ஏன்னா இந்த மந்திரிக்கு உங்களுக்கு பாதை கிடைக்கிது. இப்போ நான் இதை வச்சு இதை அடிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிராஸாக வந்து அடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த குதிரையை இங்கே வச்சுருங்க சாச்சா. இந்த குதிரையை இங்கே வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணுறேன்.
இங்கே நகட்டிட்டேன்னு வச்சுக்குவோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இந்த சிப்பா இதை வச்சு இதை அடிங்க சாச்சா, இதை வச்சு இதை அடிங்க, மந்திரியை வச்சு இங்கே அடித்து செக்கு வைங்க சாச்சா. சூப்பர் அச்சாச்சா. இப்போ வச்சு இதை அடிச்சிருக்காரு எங்கள் அச்சாச்சா, அந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ நான் வந்து இந்த இதை வந்து இங்கே தான் மூவ் பண்ணி ஆகணும். ராஜாவை நகட்டியிருக்கேன். இப்போ வந்து இவர் கேம் வந்து எப்படி செக்மேட் பண்ணுன்றதை சொல்கிறேன். அச்சாச்சா இதை இங்கே வச்சுருங்க, அங்கே இங்கே வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு மூவ் இந்த மாதிரி மிஸ்டேக் விட்றேன். இதை வைக்கிறதுக்கு பதிலாக நான் இந்த மூவை இங்கே வச்சுக்கிறேன்னு வச்சுக்குவோம். அச்சாச்சா நீங்கள் இப்போ இந்த ராணியை இங்கே வைங்க. ராணி இங்கே வச்சுருக்காரு. இப்போ நான் வந்து வேறு ஏதோ ஒரு மூவ் வந்து பண்ணியிருக்கேன்னு வச்சுக்குவோம். இதை நகட்டியிருக்கேன். அச்சாச்சா அந்த ராணியை இங்கே வச்சு செக்மேட் பண்ணுங்கள். செக்மேட். அச்சாச்சா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. சூப்பர். இப்போ நம்ம ராஜா வந்து இங்கிட்டும் மூவ் பண்ண முடியாது, இங்கிட்டும் மூவ் பண்ண முடியாது, இந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது, ராணியை அடிக்க முடியாது. பிகாஸ் சப்போர்ட்டுக்கு குதிரை இருக்குது, மந்திரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு செஸ் கேம் வந்து ப்ளே பண்ணணும். ஸோ எங்கள் தாத்தா கூட வந்து நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு இப்போ நானும் தாத்தாவும் வந்து கேம் விளாண்டோம். எங்கள் தாத்தா தான் வந்து கேம் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ தாத்தா இது பாய் சொல்லுங்கள் எல்லாருக்கும். பாய். நம்ம சேனல் வந்து என்ன பண்ணணும் சாச்சா? நம்ம சேனல் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை. ஸோ இந்த ஜென்ரேஷனில் எங்கள் தாத்தா வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து நம்ம கூட சேர்ந்து இந்த மேட்சை வந்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் கொடுத்துருங்க. ஸோ எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே க்ரௌண்டட். பை பாய். பாய் சொல்லுங்கள்.